முயற்சி உன்னோட மூச்சுள்ள வரைக்கும் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கே கிடையாது, முடிக்கிற வரைக்கும் முயற்சி இருக்கணும். நீ உன் வேலையை செஞ்சுட்டு தான் நீ ஓய்வு எடுக்கணும். அதுக்கு இடையில இந்த ஓய்வுன்ற ஒன்னே கிடையாது. ஒரு நல்ல செடியா இருந்தா அந்த பூவை ஏந்துறதுக்கு முன்னாடி இளைப்பாருமா? அப்படி இளைப்பாருனா இந்த உலகம் அந்த செடியை புடுங்கி போட்டுறாது. பூவை ஏந்த தெரியலன்னு பூக்காத ஒரு செடியை இந்த உலகம் வச்சிருக்குமா? இதான உண்மை. அதே போலதான் இந்த சமுதாயம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. உன்னை நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணல, இந்த சமுதாயம் வந்து ரெடியா இருக்கு உன்னை போட்டு குழியில புதைக்கிறதுக்கு. நீ யாருன்னு கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். எல்லாம் இந்த சமுதாயம் நிச்சயமா உன்னை காணாம பண்ணிடும். மனுஷ மூளை இப்படித்தான், அது டயர்ட் ஆக தான் செய்யும். அப்ப என்ன பண்ணலாம்? டயர்ட் ஆகிறத சரி பண்ண என்ன வழி? அப்படி யோசிக்கணும். புத்தகத்தை எடுத்துட்டு உட்கார்ந்தா படிக்கணும் இல்ல, சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்கலாம். உண்மைதானே? ஒரு சில இடங்கள்ல பார்க்கலாம், ஒரு சில இடங்கள்ல கேட்கலாம், ஒரு சில இடங்கள்ல படிக்கிறத மாத்திக்கும்னு சொல்ல வரேன். டிஃப்ரெண்டா படிங்க. ஒரே மாதிரி காலையில இருந்து நைட் வரைக்கும் புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தா கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். கொஞ்சம் தியரி படிங்க, கொஞ்ச நேரம் ஒன் வேர்டு படிங்க, கொஞ்சம் மல்டிபிள் சாய்ஸ் பாருங்க, கொஞ்ச நேரம் குரூப் ஸ்டடி படிங்க. நான் எல்லாரையுமே படிக்கும்போது எப்படி தெரியுமா ரெஃபர் பண்ணுவேன்? படிக்கிறியா? சப்ஜெக்டை மாத்தி மாத்தி படி. தமிழ் மேக்ஸ் கம்பல்சரியா படி, ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஜிஎஸ் 3 பிரிச்சுக்கோ. அதுல ஸ்கோர் பண்ற சப்ஜெக்ட் எதெல்லாம், இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் எது, வீக்கான சப்ஜெக்ட் எதுன்னு பிரிச்சு 3 சப்ஜெக்ட் 10 ஜிகே பாடம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு 3 பாடத்தை ஒரு மணி நேரம் படி போதும். படிக்கிற சப்ஜெக்டை மாத்தி மாத்தி படி, படிக்கிற மெத்தடை மாத்தி மாத்தி படி. சப்ஜெக்டை மாத்துற மாதிரி மெத்தடை மாத்தணும். தியரி, ஒன் வேர்டு, மல்டிபிள் சாய்ஸ், ஆடியோ போட்டு கேட்கறது, வீடியோ போட்டு கேட்கறது, மாத்தி மாத்தி படிக்கணும். ஏன்னா எல்லா நேரமும் ப்ரொடக்டிவா படிக்க முடியாது. உன்னால பறக்க முடியுமா? உன்னால ஓட முடியுமா? நடக்க முடியுமா? உருள முடியுமா? ஏதோ சம்திங் கொடு. இன்னைக்கு 8 மணி நேரம் முடியலையா? 2 மணி நேரம் கொடு. இன்னைக்கு காலையில இன்னைக்கு எந்திரிச்சு நாளைக்கு எந்திரிக்க முடியலையா? பரவாயில்ல, அறகுறையாவது அந்த கன்சிஸ்டன்சியை கொடு. கன்சிஸ்டன்சி கூட பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னால முடிஞ்ச அளவுக்கு கொடு, ஆனா அதை தொடர்ந்து கொடு. கேப் விட்டா கூட மறுபடியும் பிடிச்சுக்கோல. ட்ரெயின் போயிட்டே இருந்தாலும் இடையில ஸ்டாப்ல நிக்குது இல்ல, அதுக்கப்புறம் போகுது இல்ல, அது போய் இலக்கு அடைஞ்சிருது இல்ல. கன்சிஸ்டன்சி அப்படிதான். இப்ப ட்ரெயின் தொடர்ச்சியான ட்ரெயின் தானே, 1 to 1 தானே. இடையில நிக்க மாட்டானா? டோல் கேட்ல நிக்க மாட்டானா? டீ குடிக்க நிப்பாட்ட மாட்டானா? நிப்பாட்டுறான்ல. மனுஷன் மூளையும் அதே மாதிரி தானே. நான் கன்சிஸ்டன்சியா படிக்கணும்னு நினைச்சிட்டு நீ சொல்றல, மனது முழுவதும் அதை ஏத்திடுவேன். இடையில கேப்பே விடக்கூடாதுன்னு இல்ல. கேப் விடுறதும் இயற்கை தான் தெரிஞ்சா நீ சீக்கிரம் திரும்பிடுவேன்.